Hello students, இந்த வீடியோல composition of functions நா என்ன அப்படின்றத பார்க்கலாம். F is from A to B and G is from B to C னு ரெண்டு functions நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு இன்னொரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஹோல் ப்ராசஸை தான் நம்ம composition of function அப்படின்னு சொல்லுவோம். F is from A to B, G is from B to C அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருந்தோம். அதை தான் நம்ம இங்கே ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இமேஜஸ் செகண்ட் செட்டில் இருக்குமா? ஸோ இங்கே எக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட இமேஜ் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேயா? இப்போ ஜி இஸ் ஃப்ரம் பி டு சி. ஸோ பி செட்டில் ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட இமேஜஸ் எல்லாமே சி செட்டில் இருக்கும். அண்ட் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனையும் ஜின்ற ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணுறோம். அதாவது ஏ டு பி, பி டு சின்னு. அப்போ இது ஏ டு சின்னு கனெக்ட் ஆகுதா? அதுதான் இந்த ஜிஎஃப்ன்ற நியூ ஃபங்க்ஷன். அப்போ ஜிஎஃப் வந்து எப்படி இருக்குன்னா ஏ டு சியாக இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏ செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அண்ட் பி செட்டில் ரோல் நம்பர். அண்ட் சி செட்டில் public exam register number. Okay, so first function எப்படி இருக்குன்னா students to roll number, second function roll number to public exam register number. so A to B, B to C, so A to Cயும் நமக்கு கனெக்ட் ஆயிரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நமக்கு கம்பைன் ஆயிடுச்சா? ஸோ இதை தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி இருக்கு இல்லையா? இதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா ஜி காம்போசிட் எஃப். இந்த சிம்பிளை வந்து நம்ம சர்க்கிள்னு சொல்லலாம், டாட்னு சொல்லலாம், இல்லைன்னா காம்போசிட்னு சொல்லலாம். நான் காம்போசிட்னு தான் யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனாக அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த காம்போசிட் சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ராக்கெட் போடுவோம். ஓகேயா? ஸோ இதை இப்படியா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி தானே இருக்குது. அப்போ ஏன் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம ஜி போடுறோம், செகண்ட் இங்கே எஃப் போடுறோம் அப்படின்னு. ஸோ இதோட மீனிங் என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் எஃப், செகண்ட் பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் ஜி. ஸோ ஜி காம்போசிட் எஃப்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எஃப்ன்ற ஃபங்க்ஷனை பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஜின்ற ஃபங்க்ஷனை பார்க்கணும். அதுதான் மீனிங். ஸோ காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜினா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் எஃப் ஃபங்க்ஷன் எஃப்போட கம்பைன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஜியோட கம்பைன் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எஃப்போட இந்த எக்ஸை கம்பைன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஜியோட நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். ஓகேயா? அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸை தான் நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.19. ஃபைண்ட் எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப் when f of x equals 2x plus 1 and g of x equals x square minus 2. ஸோ நமக்கு f of x and g of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா f காம்போசிட் ஜியும் g காம்போசிட் எஃப்பும். ஓகேயா? ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். விச் ஈக்குவல்ஸ் நமக்கு டெஃபனிஷன்லேயே நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோட கம்பைன் பண்ணணும், அதுக்கப்புறமா எஃப்போட கம்பைன் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் விச் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இது எப்படி இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு இதுக்கு உரிய ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ 2 into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 plus 1 ஈக்குவல்ஸ் 2 into x square minus 2 2s are 4. ஓகே, plus 1. ஸோ 2x square minus 4 plus 1 கிடைக்கும். minus 4 plus 1 minus 3 which equals 2x square minus 3. ஸோ f composite f என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 2x square minus 3.
இதே மாதிரி G காம்போசிட் F ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ G காம்போசிட் F ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும், விச் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் F-ஓட கம்பைன் பண்ணுவோம், நெக்ஸ்ட் G-ஓட கம்பைன் பண்ணுவோம், விச் ஈக்குவல்ஸ் G ஆஃப் F ஆஃப் எக்ஸ், which equals G of F of X என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 1. ஸோ F of X பதிலாக 2x plus 1 substitute பண்ணியாச்சு. நமக்கு G of X வந்து x square minus 2ன்னு தெரியும். இங்கே 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x plus 1ன்னு substitute பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2x plus 1 the whole square minus 2ன்னு இருக்கும், which equals இது a plus b the whole square formatல இருக்கு. So 4x square plus 4x plus 1 minus 2ன்னு இருக்கும், which equals 4x square plus 4x plus 1 minus 2னா minus 1. So G composite F நமக்கு என்ன கிடைக்குது 4x square plus 4x minus 1ன்னு கிடைக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு நியூ டாபிக் உங்களுக்கு. ஸோ இதை ஸ்டார்டிங் பார்க்குறப்ப கஷ்டமாக தெரியும், பட் இதை நீங்கள் போட்டு பார்க்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக ஆயிரும். ஓகே, அந்த வீடியோவே நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 2 or 3 times பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து நல்லா புரியும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.